நிதிஷ்குமார் கட்சியை சேர்ந்த சீனியர் லீடர் கேசி தியாகி அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. பிஜேபி இதற்கு பின்னணியில் இருக்கு அப்படின்னு ஒரு காரணம் சொல்லப்படுது. ஆனால் கேசி தியாகி காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக, ராகுல் காந்திக்கு ஆதரவாக செயல்படுறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டும் ஒரு பக்கம் வைக்கிறாங்க. இந்த கேசி தியாகி அப்படிங்கிற அந்த விக்கெட்டை வீழ்த்தினது மோடியா ராகுலா அப்படிங்கிறத விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஏகே பாலிடிக்ஸ். நான் அகிலன் கார்த்திகேயன். ஜனதாதள் யுனைடெட் நிதிஷ்குமார் கட்சியோட சீனியர் மெம்பர் கேசி தியாகி, இவர் ஏற்கனவே ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவர். கடந்த 2000 ஆண்டிலிருந்து நிதிஷ்குமார் கட்சியில தேசிய செய்தி தொடர்பாளராக இருக்கார். மீடியாக்கள்ல முக்கியமான இஷ்யூஸ்ல கட்சியோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத விளக்குறது தான் இவருடைய வேலை. இந்த பணியில ஏறக்குறைய 20 வருஷத்துக்கும் மேல அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு நபர், சீனியர் மெம்பர். அவர் திடீர்னு தாம் பதவியை ராஜினாமா பண்றதா அறிவிச்சிருக்காரு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, பிஜேபி கொண்டு வந்த லேட்டரல் என்ட்ரி ஸ்கீம், அதாவது யூபிஎஸ்சி அட்டன் பண்ணாதவங்க, டைரெக்டாக ப்ரைவேட் செக்டாரில் வேலை பார்த்தவங்க அல்லது மாநில அரசுகளில் வேலை பார்த்தவங்க நேரடியாக ஒரு அதிகாரமிக்க ஐஏஎஸ்க்கு நிகரான ஒரு பதவியில் போய் உட்காரலாம். ஜாயின்ட் செக்ரட்டரி, டைரக்டர், டெப்டி செக்ரட்டரி போன்ற பதவிகளில் உட்காரலாம் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாக இருந்துச்சு. அதற்கான அட்வர்டைஸ்மெண்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் வெளியிட்டது. இதற்கு எதிரான ஒரு கருத்தை கேசி தியாகி முன் வச்சாரு. அதாவது ஜேடியு என்டிஏ கூட்டணியில் இருக்கு, ஆளும் பிஜேபி அரசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் ஜேடியு இருக்கு. ஆனால் ஜேடியுவோட ஸ்போக்ஸ் பர்சன் பிஜேபிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அறிவிக்கிறாரு. இதை பற்றி கட்சி தலைமையோட கன்சல்ட் பண்ணாம இவரா தன்னோட முடிவை வெளியில பேசுறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்துகிட்டு இருந்துச்சு. இந்த லேட்டரல் என்ட்ரி ஸ்கீம் வரும்போது இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வெப்பன்ஸை கொண்டு போய் ஆப்போசிஷன் கையிலேயே கொடுக்குறீங்க. ராகுல் காந்தி இந்த நீங்க கொண்டு வரக்கூடிய இந்த பாலிசிஸ் வழியாக அவர் சாம்பியனா மாறிடுவாரு, சோசியல் ஜஸ்டிஸோட சாம்பியனா மாறிடுவாரு இப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் முன் வச்சாரு. இதுல கடுமையான விமர்சனம் பிஜேபி சைட்ல இருந்து கேசி தியாகி மேல வைக்கப்பட்டுச்சு. ஜேடியூலேயே இருக்கக்கூடிய சீனியர் மெம்பர்ஸ் கேசி தியாகியை என்ன சொல்றதுன்னு தெரியாம உள்ளுக்குள்ளேயே முனகிட்டு இருந்தாங்க. இதன் தொடர்ச்சியாக ஒரு லஞ்ச் மீட்டிங் ஒன்று அனௌன்ஸ் பண்ணப்படுது. டெல்லியில் அந்த லஞ்ச் மீட்டிங் நடக்குது. அதில் யார் யார் கலந்துக்கிறாங்கன்னா, ஜேடியூவை சேர்ந்த கேசி தியாகி கலந்துக்கிறாரு, காங்கிரஸை சேர்ந்த டேனிஷ் அலி கலந்துக்கிறாரு, சமாஜ்வாதி பார்ட்டியை சேர்ந்த மெம்பர்ஸ், லோக்சபா மெம்பர்ஸ் கலந்துக்கிறாங்க, ஆம் ஆத்மி பார்ட்டியை சேர்ந்த சஞ்சய் சிங் கலந்துக்கிறாரு. அதாவது அப்போசிஷன் பார்ட்டிஸை சேர்ந்த, அதாவது இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள்லாம் கலந்துக்கிறாங்க. அதில் என்டிஏ கூட்டணியிலிருந்து கேசி தியாகி மட்டும் போய் கலந்துக்கிறார். கேசி தியாகி கலந்துக்கிட்டு அந்த லஞ்ச் மீட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுறாங்க. அதில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்குமான அந்த போரில் இஸ்ரேல் இன்டர்நேஷ்னல் லாவை மீறி கடுமையான தாக்குதல்களில் ஈடுபடுது, அங்கே இருக்கக்கூடிய முதியவர்கள் மேலே, பெண்கள் மேலே, குழந்தைகள் மேலே தாக்குதலை நடத்துது, இதை உடனடியாக நிறுத்தணும். ஜனதா பார்ட்டி இருந்ததிலிருந்து ஜேடியூவோட நிலைப்பாடு என்னென்னா, பாலஸ்தீனுக்கு ஆதரவான நிலைப்பாடு, பாலஸ்தீன் விடுதலை அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் ஜனதாதள் யுனைடெடோட நிலைப்பாடு. அதுதான் இந்தியாவோட நிலைப்பாடு, அதுதான் மகாத்மா காந்தியோட நிலைப்பாடு, அதுதான் அடல் பிகாரி வாஜ்பாயோட நிலைப்பாடு. ஆனால் அந்த நிலைப்பாட்டிலிருந்து இந்திய அரசு கொஞ்சம் கொஞ்சமாக விலகுது. ஒரு பக்கம் பாலஸ்தீனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை அறிவிக்குது இந்திய அரசு, இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்குது. இரண்டு பக்கமும் ஆதரவு தெரிவிப்பதன் மூலம் இந்தியாவோட நிலைப்பாடு மிக மோசமானதாக இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. அந்த ஸ்டேட்மெண்ட்ல கேசி தியாகியும் கையெழுத்திடுறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கு பிறகு பிஜேபி சைட்ல இருந்து மிகப்பெரிய எதிர்ப்பு கேசி தியாகி மேல வைக்கப்படுது. மிகப்பெரிய விமர்சனங்கள் கேசி தியாகி மேல வைக்கப்படுது. அதாவது கூட்டணியில இருந்துகிட்டே கூட்டணிக்கு எதிரான நிலைப்பாட்டில் கேசி தியாகி தொடர்ந்து கருத்துக்களை தெரிவிக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் வைக்கப்பட்டுச்சு. இருந்தாலும் நிதிஷ்குமார் இதை பத்தி எதுவும் கண்டுக்காம பொறுமையா இருந்தாரு, அமைதி காத்துக்கிட்டு இருந்தாரு. கேசி தியாகி தொடர்ந்து பிஜேபியோட பாலிசிஸை எதிர்த்துக்கிட்டே இருக்காரு. அதாவது சப் கேட்டகரைசேஷன், எஸ்சி எஸ்டி சப் கேட்டகரைசேஷன் பத்தி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துச்சு. அதை எதிர்த்து ஜேடியூவோட நிலைப்பாடு இதுதான் அப்படின்னு அறிவிச்சாரு. வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வரப்பட்டுச்சு நாடாளுமன்றத்தில், அதையும் எதிர்த்து கேசி தியாகி பேசினாரு. வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது அப்படின்லாம் பேசினாரு. அடுத்து லேட்டர் என்ட்ரி ஸ்கீம் வந்துச்சு, அதையும் எதிர்த்து ராகுல் காந்திக்கு தான் இது வலிமை சேர்க்கும் அப்படின்னு பேசினாரு. அடுத்து யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி பேசும்போது யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படிங்கிறது கொண்டு வரக்கூடாது அப்படின்னு பேசினாரு. அசாம் சட்டமன்றத்தில் அசாம் சட்டமன்ற உறுப்பினர்கள், இஸ்லாமிய உறுப்பினர்கள் தொழுகை நடத்துறதுக்கு அனுமதி இருந்துச்சு. அந்த அனுமதியை அசாம் முதலமைச்சர் நீக்கினாரு. இதை எதிர்த்தும் கேசி தியாகி குரல் கொடுத்தாரு. இப்படி தொடர்ந்து ஜேடியூவோட அந்த கட்சியோட கொள்கையை பேசிக்கிட்டு இருந்த கேசி தியாகி அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. இந்த பதவியை ராஜினாமா பண்றதுக்கு பின்னாடி பிஜேபியோட அழுத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாட்டில் இல்லை, கேசி தியாகி தான் அந்த நிலைப்பாட்டில் இருக்காரு. சீனியர் மெம்பர்ஸோட அனுமதி இல்லாம கேசி தியாகி தொடர்ந்து தன்னோட கருத்துக்களை கட்சியோட கருத்தா வெளியில சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி என்ன பேசுறாரோ, இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையில அவருடைய
ஸ்டாண்ட் என்ன, யூனிஃபார்ம் சிவில் கோடில் அவருடைய ஸ்டாண்ட் என்ன, அஸ்ஸாம் சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகளுக்கு ராகுல் காந்தியோட ஸ்டாண்ட் என்ன, லேட்டரல் என்ட்ரியில் ராகுல் காந்தியோட ஸ்டாண்ட் என்ன, இதிலெல்லாம் ராகுல் காந்தியோட ஸ்டாண்ட் என்னவோ அதுதான் கேசி தியாகியோட ஸ்டாண்டாகவும் இருக்குது. அதனால் காங்கிரஸுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் கேசி தியாகி நகர்ந்துகிட்டு இருக்காரு, அவர் விரைவாக காங்கிரஸ் கட்சியிலேயே போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இப்படி கேசி தியாகி விஷயத்தில் ஜேடியுக்குள்ளேயே 2 விதமான கருத்துக்கள் இருக்குது. அதாவது பிஜேபியின் அழுத்தத்தால் தான் ஜேடியு தலைமை கேசி தியாகியை ராஜினாமா பண்ண வச்சது அப்படிங்கிற ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, கேசி தியாகி காங்கிரஸுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் நகர்றாரு, அதனால ஜேடியு தலைமை கேசி தியாகியை ராஜினாமா பண்ண வச்சிருக்கு அப்படின்னு இருவேறு கருத்துகள் இருக்கு. என்ன இருந்தாலும் கேசி தியாகி தானாக முன் வந்து ராஜினாமா செய்யல, தலைமை தான் அவரை ராஜினாமா செய்ய வச்சிருக்கு அப்படிங்கிற கருத்து தான் இதிலிருந்து முடிவாகுது. சரி, இதுவரை கேசி தியாகி பேசின இஷ்யூஸ்லாம் ஜேடியுவோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இத்தனை நாள் கேசி தியாகி பேசினது எல்லாமே ஜேடியுவோட நிலைப்பாடு தான் அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் கேசி தியாகி தனது பதவியை ராஜினாமா பண்ணதுக்கு பிறகு ஜேடியுவோட ஸ்டாண்டில் மாற்றம் இருக்கா, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தங்களது கொள்கையை அடக வச்சுட்டு பிஜேபியோட கொள்கைகளை ஏற்றுக்கிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுந்திருக்கு. இதை பற்றி சில அரசியல் திறனாய்வாளர்கள் டெல்லி வட்டாரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2025 பீகாரில் சட்டமன்ற தேர்தல் வருது, அந்த சட்டமன்ற தேர்தல் வருவதற்குள்ள பீகாருக்கு தேவையான அனைத்து நலத்திட்டங்களையும் சென்ட்ரல்லேருந்து வர வேண்டிய அனைத்து நலத்திட்டங்களையும் எடுத்துக்கிறதுக்கு நிதிஷ்குமார் முயற்சி பண்றாரு. அப்பதான் ஓரளவுக்கு நலத்திட்டங்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்ததுக்கு பிறகு ஓட்டு கேட்க முடியும். தேஜஸ்வியோட வளர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வலுவா இருக்கு. அதை எதிர்கொள்ளணும்னா உண்மையாகவே பீகாருக்கு ஏதாவது செஞ்சாதான் அந்த மக்கள் வாக்களிப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்துல நிதிஷ்குமார் இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால 2025 வரைக்கும் நிதிஷ்குமார் என்டிஏ ஆதரவுல தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஏகே பாலிடிக்ஸ்ல இன்னும் அரசியல் சார்ந்த நிறைய காணொலிகள் வர இருக்கு. ஏகே பாலிடிக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். நன்றி.